மார்வலோட மெயின் யூனிவர்ஸ்ல நம்ம அவெஞ்சர்ஸை பார்த்துட்டோம், கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி, எட்டர்னல்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டீம்ஸை பார்த்துட்டோம். பட் இது வரைக்கும் மார்வலோட ஐகானிக் டீமான எக்ஸ்மெனை நம்ம எங்கேயுமே மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல பார்க்கவே இல்லை. இதுக்கான உண்மையான ரீசன் என்னன்னா, மார்வல் ஸ்டுடியோஸ் கிட்ட அந்த டைம்ல எக்ஸ்மென்கான ரைட்ஸ் கிடையாது. பட் என்னதான் இந்த காரணம்லாம் சொன்னாலும் அது ஒரு பிளாட் ஹோல் தான். ஸோ என்ன மாதிரி ஒரு ரீசன் கொடுத்தா இந்த பிளாட் ஹோலை அடைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு தியரியோட வந்திருக்கேன். அது ஸோ வேர்ல்டு வார் 2 நடந்துட்டு இருக்கும்போது எரிக் லென்சர் அண்ட் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை அடிமைகளை மாத்திருப்பாங்க. ஸோ ஒருவேளை எம்சியூக்குள்ள எரிக் லென்சர் அண்ட் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸை அடிமைகளை மாத்தாம இருந்திருந்தா எரிக் லென்சர் அவரோட பேரண்ட்ஸ்க்கு நடக்க இருந்த கொடுமைகளை பார்க்காம இருந்திருப்பாரு. அவரோட மியூட்டேஷன் ஆக்டிவேட் ஆகியிருக்காது. ஒரு வில்லனா மாறி இருக்க மாட்டாரு. எக்ஸேவியரை மீட் பண்ணிருப்பாரானே தெரியாது. ஸோ மெக்னிட்டோ அண்ட் ப்ரொஃபசர் எக்ஸ் சேர்ந்து ஒரு எக்ஸ்மென்ன்ற ஒரு டீமை ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம்ன்றது வந்திருக்காது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எம்சியூல மியூட்டன்ஸ் இருக்காங்க, எக்ஸ்மென்ன்ற ஒரு டீம் தான் ஃபார்ம் ஆகல. ஸோ மேபி இந்த தியரி உண்மையா இருக்கலாம். அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரையும் எதனால இப்ப வரைக்கும் நம்மளால எம்சியூக்குள்ள பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வேற ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே சேஃப், see you soon, bye.